இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிபிஐ விசாரணைக்கு சென்று வந்த பிறகும் தனித்துதான் போட்டி என்று ஒற்றை காலில் நிற்கிறார் விஜய். ஆனாலும் விடாமல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எடுத்து கூடவே சில பல ஆஃபர்களையும் அள்ளி வீசி விஜயிடம் டீல் பேசிக் கொண்டிருக்கிறது டெல்லி. பெரும்பாலான தாவேகா நிர்வாகிகளே கூட்டணியே நம்மை காப்பாற்றும் என்ற முடிவுக்கு வந்திருக்க முடிவு எடுக்காமல் நகம் கடிக்கிறார் விஜய். இன்னொரு பக்கம் விஜய் வந்தால் தனது கனவில் மண் விழுந்து விடுமோ என்கிற பதைப்பதைப்பில் முட்டிக்கொண்டு நிற்கிறார் எடப்பாடி. டெல்லியின் இந்த சக்கர வியூகத்தை விஜய் உடைப்பாரா, மாட்டிக்கொள்வாரா என்பதுதான் நம் அனைவரின் முன் நிற்கும் மெகா கேள்வி. விஜய் தொடர்புடைய பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுத்து வரும் மூத்த அரசியல் பிரமுகர் ஒருவரிடம் இது குறித்து பேசினோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களம் அவ்வளவு எளிமையாக இருக்காது என்பதையே நடக்கும் நிகழ்வுகள் காட்டுகின்றன. ஒரு பக்கம் திமுக தனது கூட்டணியை வலுப்படுத்தி சீட் பங்கீட்டை இறுதி செய்து வருகிறது. மறுமுனையில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதே நோக்கம் என்று அதிமுக பாஜக கூட்டணி சொன்னாலும் அக்கூட்டணி இன்னும் இறுதி வடிவமே பெறவில்லை. இன்னொரு பக்கம் காங்கிரசுடன் கரம் கோர்த்து ஆட்சியை பிடித்து விடலாம் என கனவு கண்ட தாவேகாவும் தனித்து விடப்பட்டிருக்கிறது. இப்படியான சூழலில் திமுகவை வெல்வதற்கு இப்போதைய தேஜா கூட்டணியால் மட்டுமே முடியாது என நினைக்கிறது பாஜக. தாவேகாவையும் தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் வெற்றி நிச்சயம் என்று டெல்லி பாஜக காய் நகர்த்தல்களை தொடங்கியது. முதற்கட்டமாக 60 சீட், துணை முதல்வர் பதவி, கேபினட்டில் பங்கு என தாவேகாவுக்கு பாஜக தூண்டிலை வீசியது என சொல்லப்படுகிறது. ஆனால் கட்சி ஆரம்பித்ததே நம் தலைவர் விஜய் முதலமைச்சராகி ஆட்சி செய்யத்தான். அதேபோல பாஜகவை கொள்கை எதிரி என்றும் அதிமுகவை ஊழல் சக்தி என்றும் விமர்சித்துவிட்டு அவர்களோடு எப்படி கூட்டணிக்கு செல்வது? இதனால் நம் மீதான மக்களின் நம்பிக்கை போய்விடும். சீட் ஒதுக்குவதிலும் நம்மை குறைத்து மதிப்பிடுவார்கள். இது சரிவராது என முடிவெடுத்தே பாஜகவின் தூண்டிலை கண்டுகொள்ளாமல் இருந்தது தாவேக. இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணையை கடைசி அஸ்திரமாக டெல்லி கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதையொட்டித்தான் மார்ச் 15ஆம் தேதி விசாரணைக்காக விஜயை வரவழைத்துள்ளது டெல்லி. விசாரணைக்கு சென்றால் எப்படியெல்லாம் அழுத்தம் வரும், தனித்து களம் கண்டால் தேர்தலுக்கு பிறகு தாவேகா நிலைமை என்னவாகும் என்றும் யோசித்துத்தான் மார்ச் 13ஆம் தேதி தாவேகா தலைமை மாசேக்களுடன் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. புசி ஆனந்த் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் மொத்தமுள்ள 132 மாசேக்களில் 120 பேர் பங்கேற்றுள்ளனர். அதில் 98 பேர் கூட்டணி மட்டுமே நம்மை காப்பாற்றும், கூட்டணிக்கு ஓகே என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அவர்கள் மட்டுமின்றி கட்சியின் முக்கிய முகங்களான புசி ஆனந்த், நிர்மல்குமார், அருண்ராஜ் போன்றோரும் கூட்டணிக்கே செல்லலாம் என அழுத்தம் கொடுத்துள்ளனர். இவர்களில் ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் மட்டுமே தனித்து போட்டியிடலாம் என சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான சூழலில்தான் எங்கள் கூட்டணிக்கு வந்துவிடுங்கள் என்று பாஜக தரப்பிலிருந்து மீண்டும் பேசியிருக்கிறார்கள். இதற்காக வட இந்திய தொழிலதிபர்கள் டீம் தொடங்கி ஆந்திராவில் இருக்கும் விஜய்க்கு வேண்டப்பட்ட தொழிலதிபர்கள் டீம் வரை பாஜகவுக்காக இறங்கி விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. அப்போது சற்று இறங்கி வந்த தாவேக அதிமுகவுக்கு 18 முதல் 19% தான் வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு 23% மேல் இருக்கிறது. அதை நாங்கள் தேர்தலில் நின்று நிரூபிக்கவில்லைதான். அதே நேரம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுகவையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடவில்லை. அதனால் அதிமுக போட்டியிடும் தொகுதிக்கு சற்று குறைவாக 80 தொகுதிகள் வரை வேண்டும். முதல்வர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் என்றால் பேசுவோம் என விஜய் தரப்பு கேட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு பாஜகவும் 65 தொகுதிகள் வரை இறங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் விஜய் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. இதையெல்லாம் கேள்விப்பட்ட எடப்பாடிக்கு கடும் அப்செட். விஜய் கூட்டணிக்குள் வந்துவிட்டால் தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக வெல்ல முடியாது, பாஜகவையும் நம்ப முடியாது. மகாராஷ்டிரா, பீகார் போன்ற நிலை நமக்கும் ஏற்படும். நாமே நமக்கு சூனியம் வைத்ததாகிவிடும். அதனால் கூட்டணிக்கு விஜய் வேண்டவே வேண்டாம் என்ற முடிவில் எடப்பாடி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை விஜய் கூட்டணிக்கு ஓகே சொல்லிவிட்டு எடப்பாடி மறுத்தால் அதிமுகவில் உட்கட்சி மாற்றங்களையும் ஏற்படுத்த தயாராக இருக்கிறது டெல்லி. அதேபோல ஆளுநர் ரவி மாறுதலில் செல்வதற்கு முன்பாக டெல்லி அசைன்மெண்டின் படி பாஜக கட்டாயம் வெற்றி பெற வாய்ப்புள்ள 25 தொகுதிகளை லிஸ்ட் எடுத்து டெல்லியிடம் கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த தொகுதிகளோடு சேர்த்துத்தான் தங்கள் கோட்டாவுக்கு 40+ சீட் வேண்டும் என பாஜக முரண்டு பிடிக்கிறது. அந்த 25இல் பெரும்பாலானவை அதிமுக சிட்டிங் தொகுதிகள். அதை கொடுத்துவிட்டால் எங்களுக்கு பெரிய சிக்கலாகிவிடும், அதெல்லாம் முடியாது என சமீபத்தில் அமித்ஷாவை சந்தித்த போது எடப்பாடி சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல டிடிவி தினகரனுக்கு ஆதரவளித்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் சிலர்
இன்னும் டிடிவியுடன் பயணிக்கிறார்கள். அவர்களை முன்னிறுத்தி கூடுதல் சீட் கேட்டு பிரச்சனை செய்ய ஆரம்பித்து விட்டார் டிடிவி. இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் முட்டிக்கொண்டு நிற்கிறார் எடப்பாடி. இப்படியான சூழலில்தான் மார்ச் 14ஆம் தேதி டெல்லிக்கு செல்வதற்கு முன்பாக தன் கட்சியின் முக்கிய முகங்களிடம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடந்தது தொடர்பாக முழுமையாக பேசியிருக்கிறார் விஜய். அப்போது விஜய், நீங்க இன்னைக்கு கூட்டணி மற்றும் தனித்து நிற்பது தொடர்பாக 1000 சொல்கிறீர்கள். ஆனால் நாளைக்கு கஷ்டமோ நஷ்டமோ வந்தால் நான் தான் அனுபவிக்க வேண்டும். அரசியலில் சோபிக்காமல் போனால் நாளைக்கு பட வாய்ப்புகளும் பெரிதாக இருக்காது. எனக்கு வேறு தொழிலும் தெரியாது. ஏற்கனவே குடும்பத்திலும் பிரச்சனை. நீங்களெல்லாம் நாளை விருப்பப்பட்ட வேறு கட்சிக்கோ தொழில் சார்ந்தோ கூட சென்று விடுவீர்கள். நான் எங்கு போவேன் என மனமுடைந்து பேசியிருக்கிறார். மார்ச் 15 அன்று டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கரூர் சம்பவம் தொடர்பான வீடியோ, ஆடியோ உள்ளிட்ட டிஜிட்டல் ஆதாரங்களை காட்டி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விஜய் தாமதமாக கரூருக்கு வந்தது தொடங்கி கேரவனுக்குள் ஒரு நடிகை இருந்தாரா என்பது வரை கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. அதற்காகவே சம்பந்தப்பட்ட நடிகையும் மும்பை வழியாக டெல்லிக்கு பயணமாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் டெல்லி தரப்பு சிபிஐ மூலமாக இறுதி அஸ்திரத்தை ஏவியிருக்கிறது. டெல்லியை பொறுத்தவரை விஜய் கூட்டணிக்கு வந்தால் லாபம், வராவிட்டால் தேர்தலுக்கு பிறகு விஜயின் கட்சியை மொத்தமாக சிதைத்து விடுவது என்கிற முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது. இதற்கு கரூர் சம்பவம் மட்டுமில்லாமல் விஜய் தொடர்புடைய வருமான வரி விவகாரங்கள், வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்றது தொடர்புடைய விவகாரங்களையும் டெல்லி கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஒருவேளை விஜயை பாஜக வளைத்து தங்கள் கூட்டணிக்கு கொண்டு சென்று விட்டால் அது நம் வெற்றிக்கு ஆபத்தாகிவிடும் என சுதாரித்து டேக் டைவர்ஷன் கேமை ஆட ஆரம்பித்திருக்கிறது திமுக. அதாவது காங்கிரஸ் தாவேகாவுடன் செல்லலாம் என சலசலப்பு இருந்த சமயத்தில் வந்த சில கருத்து கணிப்பு முடிவுகளில் கூட திமுகவுக்கே அதிக மக்கள் ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் மார்ச் 14ஆம் தேதி வெளியிடப்பட்ட தனியார் கருத்து கணிப்பு முடிவு ஒன்றில் அதிமுகவை விட அதிகமாக சொல்ல போனால் திமுகவுக்கு நிகராக விஜய்க்கு ஆதரவு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பின்னாலும் திமுகவின் கையே இருப்பதாக சொல்கிறார்கள். அதாவது தனியாக நின்றால் சோபிக்க முடியாது, எதிர்காலத்தில் நம் கட்சியின் நிலை கேள்விக்குறி ஆகிவிடும் என விஜய் நினைத்தால் மட்டும்தான் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்லும் முடிவுக்கு செல்வார். அது திமுகவுக்கு ஆபத்து. எனவே விஜய்க்கு தனியாகவே மிகப்பெரிய இமேஜ் இருக்கிறது. திமுகவுக்கு நிகரான வாக்கு வங்கியும் இருக்கிறது. தாவேகா தனித்தே ஆட்சிக்கு வரும் சூழல் இருக்கிறது என விஜய் டெல்லிக்கு சென்றிருந்த நேரத்தில் சர்வே முடிவை வெளியிட்டால் கூட்டணிக்கு சென்று விடலாம் என விஜய் நினைத்திருந்தாலும் அதில் மாற்றம் வரும். தேஜ கூட்டணியில் தாவேகா இணைவதை தடுக்க முடியும் என திமுக நினைத்ததாக சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த சக்கர வியூகத்தை விஜய் எப்படி உடைத்து வெளியே வரப்போகிறார் என்பதில்தான் அவரது அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்றார். இது குறித்து தாவேகா கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் லயலோமணியிடம் பேசினோம். தாவேகா தேஜ கூட்டணியுடன் செல்லும் என பேசப்படுவதோ, எங்கள் தலைவர் விஜய் குறித்து பேசப்படுவதோ எல்லாமே வதந்தி, அப்படியெல்லாம் ஏதும் கிடையாது என்று மறுத்தார். இது குறித்து பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமனிடம் பேசினோம். தமிழகத்தில் இப்போது இருக்கும் தேஜ கூட்டணியே திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைக்க போதுமானது. எங்கள் கூட்டணிதான் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எங்களுக்கு விஜயை மிரட்டி கூட்டணிக்குள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்றார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.